நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், அதுல 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, பலப்படுத்துகிறவர். யாரை பலப்படுத்துறாங்க? அவங்கள பலப்படுத்துறாங்க, இவங்க பலப்படுத்துறாங்க. நம்மளை பலப்படுத்துற யாரு தெரியுங்களா? மனுஷன் கிடையாதுங்க, சொந்த பந்தம் கிடையாதுங்க. நம்மளை பலப்படுத்த மாட்டாங்க, வேதனைப்படுத்துவாங்க. சோத்திரம். அவங்கள உற்சாகப்படுத்த மாட்டாங்க, கீழே தள்ளி விட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க கைதட்டி சிரிப்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இங்க வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற. இந்த பூமியில வாழ்றதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கும், பிள்ளைகளை கரெக்டா ஸ்கூல் அளவுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் என்னதுக்கு எதுக்கு வேணும்? பலன் வேணும். பலன் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பலன் யாரு? உன்னதத்திலே அந்த பலனுக்காக என்ன பண்ண 120 காத்திருந்தாங்க. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒருமுகமாய் காத்திருந்தாங்க. நம்மளை பலப்படுத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உங்க சரீரம் பலவீனமா காணப்படலாம். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் அற்புதம் நடக்குமா? கர்த்தரால முடியும் என்று நீங்க நம்புங்க. தேவனால எல்லாம் கூடும் என்று நீங்க நம்புங்க. இங்க வசனம் இப்படியாக சொல்லப்படுது, என்னை பலப்படுத்துகிறவர் யாருங்க? கிறிஸ்து, மீட்பர், இரட்சகர், இம்மானுவேலர், ஆமே, மேசியா, இயேசுவானவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்குள்ளே வாழ்கிறவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்க வாழ்றாருங்க? உங்க குடும்பத்துல தான் இருக்காருங்க, உங்க பிள்ளைகளுக்கு இருக்காருங்க, நமக்குள்ள இருக்கிறாங்க, எனக்குள்ள இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. உங்களை நிச்சயமாக இந்த கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? உங்களை பலப்படுத்துவதற்காக இந்த கால நேரத்துல வந்திருக்காருங்க. நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? ஏதோ கவலையோடு இருக்கிறீங்களா? இந்த நாள் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிற நாள். உங்க தூசியை உதறி விட்டு வெளியே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய. ஒரு காரியத்தை இந்த காரியத்தை செஞ்சிருவேன், ஆனா இந்த காரியத்தை செய்ய முடியாது. இது ஒரு கிரிக்கெட்ல ரொம்ப மோசமான காரியம். இதெல்லாம் படிச்சு நான் முன்னேற முடியாது, இதெல்லாம் படிக்க முடியாது, இவ்வளவு ப்ராடா இருக்கு, இவ்வளவு கொஸ்டினா இருக்கு, இவ்வளவு லென்த்தா இருக்கு, எப்படி நான் படிக்கிறது? ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமா, சோதரன் 10th, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐன்னா ஒரு பேராகிராஃப், அது 4 பேரா 5 பேரா இருக்கும். சோதரம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப ஒரு பையனுக்கு ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண, அவருக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆனாலும் இங்கிலீஷ் என்ன பண்ண, அந்த பேராகிராஃப் ஒவ்வொரு எழுத்தா மனப்பாடம் பண்ணி 4 பேராவை மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுத முடியல, அப்படி எழுத. ஆனா அந்த மனப்பாடம் பண்ண அந்த அந்த எஸ்ஐய அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த படிக்கிற மாணவர்கள் யாருமே எழுத, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எழுத முடியாது. ஆனா அந்த பையன் என்ன பண்ணாப்புல, எழுதாப்புல. இன்னொரு இயேசு கிறிஸ்து தான் எனக்கு அதை படிக்க எனக்கு பலப்படுத்தினார். இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, என்ன செய்ய முடியாது. இயேசுவுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சோத்திரம். படிப்புல இந்த காரணம் ஆண்டவரால நம்மளை என்ன பண்ண பலப்படுத்த முடியும் என்று நீங்க நம்புங்க. கர்த்தர் என்னை நிச்சயமாக உயர்த்துவா, நான் நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. யாபே சொல்றான், கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தின் எல்லைகளை பெரிதாக்குவா, தீங்கனை துக்கப்படுத்தாத விலக்கி பாதுகாக்கிற தேவனாக கர்த்தர். இன்னைக்கு உலகம் மாமிசம் பயங்கரமான போராட்டத்தில் போனாலும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி அழகு பார்க்கிற தேவனாக கர்த்தர். எல்லாவற்றையும் செய்ய, மறுபடியும் சொல்லுவது முடிக்கும் போது சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிறவர். மறுபடியும் என்னை பலப்படுத்துகிறவர் பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? உங்களால செய்ய முடியும். ஆமா, என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. பைபிள் சொல்லுது, வேத வார்த்தை சொல்லுது, உங்களால எல்லாம் செய்ய முடியும். தேவனால எல்லாம் செய்ய முடியும். அதனால உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிற நீங்களும் செய்ய முடியும். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? இயேசு மேல இருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது ஒரு நாளும் அது கெட்டு போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலனை கொடுக்கிற ஆண்டவர், சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். பாருங்க, அந்த உதிரம், அந்த ஸ்திரீ, அந்த வாலிப பொண்ணு, ஸ்தோத்திரம். பயங்கரமான வியாதிகள், போராட்டங்கள், இயேசு கிறிஸ்துவை பயங்கரமான கூட்டம் பின்பற்றி போகுது. அவரை எப்படியாவது வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி அவரால் நடக்க முடியல.
அப்படியே நம்ம தன்னை பலப்படுத்தி என்ன பண்றான், ஓடி போய் நடந்து போய் இந்த கூட்டத்துக்குள்ள இயேசு வஸ்திரத்தை தொடுறா, ஒரு வல்லமை புறப்படுகிறது, அவள் பலன் அடைகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வஸ்திர தொங்கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையின் பிரசனத்துக்குள்ள ஓடி விடும் பொழுது, நீங்கள் ஆவி நிரம்பி ஜெபிக்கும் போது நீங்க பலன் அடைவீங்க. நம்மளை பலப்படுத்துறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியை நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுனா அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, இவங்க நினைச்சிருவாங்க நினைக்காதீங்க. அப்படி இவங்களுக்கு கிறிஸ்துவுக்காக நீ வாழுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, கை தட்டி நல்லா பாட்டு பாடுங்க, கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு பலன் வருதான்னு பாருங்க. நிச்சயமாக உன்னதத்திலிருந்து பலன் ஒரு நிரப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் ரெடியா இருக்கிறார். ஆமா சோத்ரம், எல்லாவற்றையும் செய்வீங்க. ஆமா, எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க. சோத்ரம், எதுன்னு தோல்வி தோண்டு போதீங்க. மறுபடியும் எழும்புங்க. நீதிமான் எழுந்தவன் மறுபடியும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி நிச்சயம் உங்களை பலப்படுத்துகிறவருக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆமை, உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். இயேசுவை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக வெற்றிகளை நீங்கள் குவிப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற, இன்னைக்கு பலப்படுத்த யாரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே, ஒரு மூளையை கூனி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட காலை வேளைகளை கர்த்தர் பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய, ஆண்டவரே எனக்கு அது தெரியாது இது தெரியாது, ஏசு கூட இருக்கிறாங்க, செஞ்சு முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்ப பிள்ளைகளை கரை சேர்ப்பீராக, பலனை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.